தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் இப்போ ஒரு முரட்டு சம்பவம் பண்ணார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த முரட்டு சம்பவத்தால் சீமான் அவர்களுக்கு நிறைய ஆதரவு பேரலைகள் வருது அப்படின்றது ஒன்று இருக்குது. அண்ணாமலை அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சீமான் மன்னிப்பு கேட்க மாட்டார், அவரையே மன்னிப்பு கேட்கணும், அவர் மேலே எந்த தவறுமே இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அதாவது ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்கிறது அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறத எப்படி தவறாகும், அவரையே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சண்டாளன்ற வார்த்தையை சாட்டை துரைமுருகன் பயன்படுத்தும் போது அமைதியாக இருந்தவங்க அதிமுக பயன்படுத்தும் போது ஏன் எதுவும் பண்ணலை அப்படின்றது தெரியல. ஆனால் சாட்டை துரைமுருகன் பயன்படுத்தி அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதே தான் முந்தனைத்து நாஞ்சில் சம்பத் பயன்படுத்தினார், அதுக்கெல்லாம் ஒன்றும் கேட்கல அப்படின்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் ஏர்போர்ட் மூர்த்தி, தடா ரஹீம் போன்றவங்கெல்லாம் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் அப்போ பிஜேபி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்கெல்லாம் பேசுகிறதுனால இவங்களாம் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? இப்போ ரொம்ப கிளியராக சொல்கிறேன், பிஜேபியின் பி டீம்னா எப்படி ஒரு தலித் பிரிவை சேர்ந்தவரும் ஒரு முஸ்லீம் லீக் பிரிவை சேர்ந்தவங்களாம் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுக்கு பதிலே இல்லை. இவங்களுக்கெல்லாம் எல்லாருமே சீமான் அவர்களுக்கு ஆதரவு நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. நிறைய பேர் சீமான் அவர்களை எதிர்த்து பேசினாலுமே திகாவினர், திமுகவினர், உதயநிதி ஸ்டாலின்லாம் பதிலே சொல்லாமல் போயிட்டார். இதெல்லாம் சீமானுக்கு எதிரே இருந்தாலுமே கூட சீமானுக்கு ஆதரவு அலைகள் அப்படின்றது மக்களிடையே கூட பயங்கரமாக வந்துட்டுருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது. சீமான் அவர்களை புரிஞ்சுக்காத மக்கள் அதாவது பெரியாரோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வர்றாரு சீமான் அப்படின்ற ஒரு கடுப்பில் சீமான் அவர்களை மொத்தமாக ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கலாம் கிளம்பியிருக்காங்க. சுபவி போன்றவர்கள்லாம் கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இந்த சமூகத்தில் நடந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்களோட முக்கிய பிரச்சனை சீமான் மட்டும்தான் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.